சமீபத்துல சென்னையில வழக்கறிஞர்கள் உண்ணாவிரதம் தாங்க, தமிழை உயர்நீதிமன்ற மொழியாக்கு அப்படின்னு சொல்லி. இப்பதான் அது கொஞ்சம் கூடுதலாக சூடு பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி உண்ணாவிரதம் அந்த மாதிரி எல்லாம் அண்ணாமலை போய் அந்த இடத்துக்கு வந்து நான் பண்ணி தரேன்னு சொல்ல வேண்டியது தானே. பண்ணாரா? வரவே இல்லை. எது மோடி கேரண்டி? பணம் கொடுக்க மாட்டேன்றதா? இப்படி வெள்ள பாதிப்பு வந்தாலும் நான் தரமாட்டேன் என்று சொல்றது தானா? தமிழ்நாட்டில் ஒன்றிய அரசு ஒரு காலேஜ் கூட வைக்கலைங்க. ஒரு மருத்துவக் கல்லூரி கூட கொண்டு வராம மருத்துவக் கல்லூரி மாணவர்களுடைய அவங்க அட்மிஷன் இருக்கு பாருங்க, அதை நான் தீர்மானிப்பது எவ்வளவு அராஜகம். நிதி பாருங்க, நிதியை 2020 பட்ஜெட்ல சமஸ்கிருதத்துக்கு 643 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. அந்த ஆண்டு பட்ஜெட்ல தென்னிந்திய மொழிகள் 5 செம்மொழிகள் இருக்கு பாருங்க, தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஒரியா, இந்த 5க்கும் சேர்த்து 29 கோடி. அடுத்தபடியாக சென்னையிலே இருந்து இந்த கருத்தரங்கிற்கு பங்கேற்று தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக நம்முடைய தொடர் வேண்டுகோளை புறக்கணிக்க முடியாமல் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் அதை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாமல் மிகவும் பரபரப்பாக இருக்கக்கூடிய இந்த கோவையிலே எதிர்வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் குறித்து தன்னுடைய தெளிவான கருத்துக்களை எடுத்துரைப்பதற்காக சென்னையிலே இருந்து நீதியரசர் ஹரி பரந்தாமன் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். அவசர நிமித்தமாக அவர் உடனடியாக சென்னை செல்ல வேண்டி இருக்கின்ற காரணத்தினால அவர் உடனடியாக விமான நிலையத்திற்கு செல்ல வேண்டிய ஒரு இக்கட்டான அவசர சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினால இப்பொழுது அவர்கள் நம்மிடையே உரையாற்றுவார்கள். ஹரி பரந்தாமன் அவர்களை பற்றி நான் அறிமுகம் அதிகமாக சொல்ல வேண்டிய தேவையில்லை. தமிழ்நாட்டையே கலக்கிய போராட்டத்தை நாம் அறிவோம், ஜல்லிக்கட்டு போராட்டம். அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் எப்படி முடியும், எந்த அடிப்படையிலே அது முடிவடைய போடுகிறது என்று தமிழகம் மாத்திரமல்ல அல்லது இந்திய துணைக்கண்டம் மாத்திரமல்ல அகில உலகமும் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த சூழ்நிலையில் நேரடியாக களத்தில் இறங்கி மக்கள் நீதியரசராக இருக்கக்கூடிய ஹரி பரந்தாமன் அவர்கள் அவனுடைய சட்ட நுணுக்கங்களை தெளிவாக மக்களுக்கு புரிய வைத்து அந்த போராட்டத்திற்கு ஒரு நிறைவினை ஏற்றி தந்து வரலாற்றிலே இடம்பெற்றவர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இளம் வயதிலே இருந்து முற்போக்கான முகாமிலே ஒரு களப்போராளியாக நேரடியாக இருந்து தலகர்த்தராக இருந்து செயலாற்றியவர் அவர். ஏதோ உப்பரியிலே இருந்து முற்றத்திலே இருந்து மேலே இருந்து கீழே மக்களை பார்த்தவர் அல்ல. அவர் மக்களில் ஒருவராக இருந்து மிக உயர்ந்த நிலைக்கு வந்த அந்த நீதியரசர் இப்பொழுது நம்முடைய மிக விரிவாக தன்னுடைய கருத்துக்களை உரையாற்றுவார்கள். திரு ஹரி பரந்தாமன் அவர்கள், மக்கள் நீதியரசர். தோழர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த கூட்டத்தை தமிழ்நாடு பொதுமேடை 2024 ஏற்பாடு செய்திருக்கிறது. மாவீரன் பகத்சிங் நினைவு நாளை முன்னிட்டு இந்த கருத்தரங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கருத்தரங்கிலே நாம் விவாதிக்கக்கூடியது மோடி ஆட்சி தொடரலாமா என்பதுதான். தமிழ்நாடு பொதுமேடையின் ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் நான் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நிர்பந்தம் கொடுத்தார் கணமுடிஞ்சவர். நான் சொன்ன என்னால உடம்பு சரியில்லை அப்படின்னால இல்லையில வரணும்னாரு. அதனால தந்த வந்தவர் மகிழ்ச்சி, இதில் உங்களோட பேசுவது மகிழ்ச்சி. எனக்கு உட்கார்ந்து பேசினா வசதியா இருக்கும். ஆனா இங்கே முன்னாடி இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள்
உட்கார்ந்துதான் பேசணும்ட்டாங்க. அப்பதான் வந்து முழுவதுமாக காட்சிப்படுத்த முடியும் இந்த கூட்டத்தை அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு மிக்க நன்றி. ஏன்னா நிக்கிறதை விட எனக்கு இது ஒரு சிரமம் குறைவா இருக்கும். மாவீரன் பகத்சிங் 23 மார்ச் 1931 அன்று ராஜகுரு சுகுதேவுடன் தூக்கிலிடப்பட்டார். அவர் தூக்கிலிடப்பட்டதற்கு அதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக என்னன்னா அது ஒரு நிகழ்ச்சி சொல்லுவாங்க. அதல்ல அவர் தூக்கிலிடப்படுறது வேற காரணம் உண்டு, அதுக்குள்ள போகலாம். ஆனால் அவர் முக்கியமான ஒரு காரணம் பண்ணதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்கள் சாதாரண மக்கள் மத்தியிலும் இருக்கும். என்னன்னா பாராளுமன்றத்திற்குள் நுழைந்து அங்கே இந்திய மக்களின் கவனத்தை ஈர்ப்பதற்காக வெற்றிடத்தில் குண்டு வீசினார். அதான் அதுல முக்கியம். அவர் ஏன்னா காந்தி மட்டுமல்ல பகத்சிங்கும் அகிம்சையைத்தான் விரும்பினார். அதனாலதான் அவர் வெற்றிடத்தில் அந்த குண்டை வீசினார். என்னன்னா மக்களுக்கு அறிவுறுத்துவதற்காகத்தான் அந்த குண்டை வீசினார். அவர் பேர்ல பல வழக்குகள் இருக்கு. அதில் அவர் இறுதியில் தூக்கிலிடப்பட்டார். அவருக்கு வயசு அந்த நேரத்தில் 23, 24 வயது என்று நினைக்கிறேன். அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை அதை எதிர்த்த சிந்தனை தான் அவரை அரசியல் களத்துக்கு தள்ளியது. அதே மாதிரி 2023 டிசம்பர் அன்று நமது பாராளுமன்றத்திற்குள் 2 இளைஞர்கள் உள்ள போனாங்க. அவங்க என்ன, அவங்களுக்கு வேற எந்த நோக்கமும் இல்லை. உள்ள போய் கண்ல கலர் அடிச்சாங்க, வண்ண பூச்சிகளை அடித்தாங்க. அவங்களுக்கு வேற என்ன நோக்கம்? இந்திய மக்களுக்கெல்லாம் மோடி ஆட்சியை பற்றி கவனத்துக்கு கொண்டு வருவதுதான். இங்க ஒரு சர்வாதிகார ஆட்சி இங்க நடக்கிறது என்பதுதான். ஏன்னா நம்ம கேள்வி என்ன கேட்டிருக்கோம்னா, மோடி ஆட்சி தொடரலாமான்னு கேள்விதான் கேட்டிருக்கோம். பதில் என்னவென்றால் மோடி ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டும் என்பதுதான் இங்க நாம் வலியுறுத்துகிறோம். இந்த மோடி ஆட்சி வீழ்த்தப்படுறதுன்னா இங்க கோயம்புத்தூரை பொறுத்த வரையில தமிழ்நாட்டுக்கு தளபதியா இருக்கக்கூடிய அண்ணாமலை இங்க வீழ்த்தப்படும். வீழ்த்தப்படுவது மட்டுமல்ல, என் கருத்து அவருக்கு டெபாசிட் வாங்காத அளவுக்கு வீழ்த்தப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. ஏன்னா அதுக்கான காரணங்களை நம்ம சொல்றோம். ஏன் இந்த மோடி ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டும் அப்படின்ட்டு. மோடிக்கு சமீப காலமா அவருக்கு தமிழ்நாட்டின் பேர்ல அதிகமாக காதல் வந்திருக்கு. நீங்க ஏன்னா அதுவும் தேர்தல் வர வர இப்போ வாரத்துக்கு 2 முறை வர்றாரு. இப்ப கூட இன்னைக்கு 23, 18ஆம் தேதி வந்த 18ஆம் தேதி ரோட் ஷோ பண்ணாங்க. இங்க இருந்துட்டு அடுத்து சேலம் போனாரு. அங்க போய் பேசுறது அடுத்து சொல்ல போறோம். சேலத்துல அவர் பேசினதை இன்னைக்கு ஒரு விவாத பொருளாக சொல்றோம். அதற்காகவே அவரை தோற்கடிக்கணும்னு சொல்றோம். சேலத்தில் அவர் பேசிய பேச்சுக்காக நீங்க போய் கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. அவர் பேசின பேச்சுக்காகவே அவர் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதை நான் சொல்லிக்கிறேன். நம்ம கேள்வி என்னன்னா, அவர் பிரைம் மினிஸ்டர், தமிழ்நாட்டுக்கு 2 முறை வரலாம், இன்னும் கூட வரும். நாம கேட்கறது தமிழ்நாட்டுக்கு நவம்பர் டிசம்பர்ல வரலாறு காணாத அளவில் வெள்ள பாதிப்பு 8 மாவட்டங்கள்ல ஏற்பட்டது. அதிலே மிக அதிகமாக நான் வசிக்கும் சென்னையும் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏற்பட்டது. கோடிக்கணக்கான ரூபாய் இழப்பும் மனித உயிர் இழப்பும் மிகப்பெரிய இழப்புகளும் அதுல உண்டாச்சு. அப்ப வரலையே மோடி அவர் அந்த பகுதிக்கெல்லாம். இந்த கேள்வியை நம்ம கேட்க வேண்டாமா? என்னன்னா, என்ன பொறுத்தவரையில மோடிக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. ஏன்னா அவருடைய மனதின் குரல்ல மக்கள் இல்லை, அம்பானியும் மதானியும் தான் இருக்கிறார். இருந்திருந்தா வந்திருப்பார். அப்போ இது கூட பெரிய ஆச்சரியம் இல்லை அவர் வரலன்றது. உங்களுக்கு தெரியும், இன்றும் கூட ஒரு ஆண்டுக்கும் மேலாக மணிப்பூர் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அங்கே மெய்ட்டி இன மக்களும் குக்கி இன மக்களும் மெஜாரிட்டி வந்து மெய்ட்டி அடிச்சு கொண்டுகிட்டு இருக்காங்க. அது குக்கி இன மக்களை அடிச்சு கொண்டுகிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு வீடியோ கூட பார்த்திருப்பீங்க.
ஒரு பெண்ணை அம்மனமாக நேக்கடாக கூட்டிட்டு போற வீடியோலாம். அங்க என்ன கொடுமைன்னா, இந்த கொல்லப்பட்டவர்களை பிணவரையில் மோச்சரியில் வைக்கிறாங்க. அதை ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஏன்னா யாரும் வர முடியாது. ஐடென்டிஃபை பண்ணாம கொளுத்தப்படுறாங்க. இந்த பிணங்கள்லாம் அப்புறப்படுத்தப்படுது, எரிக்கப்படுது, டிஸ்போஸ் ஆகுது. அந்த மணிப்பூருக்கு இதுவரையில் பிரதமர் செல்லவில்லை. எனவே அவர் சென்னைக்கும் தூத்துக்குடிக்கும் வராது ஆச்சரியம் இல்லை. அப்படியேற்பட்டவரை ஏன் இங்க நீங்க வச்சிருக்கணும் அப்படின்றதுதான் நம்ம கேட்கிற கேள்வி. சரி, வரல, வெள்ள நிவாரண நிதி கொடுக்கலாமா? சரியா, நீ வரப்போ ஒளி. உங்க அதிகாரிகள் எல்லாம் வந்தான்ல, ஆனா ஒரு பைசா வெள்ள நிதி தரவில்லை என்பதை நமது முதலமைச்சர் சொல்லியிருக்கு. அப்போ என்ன, இப்போ எது மோடி கேரண்டி? பணம் கொடுக்க மாட்டேன்றதா? இப்படி வெள்ள பாதிப்பு வந்தாலும் நான் தரமாட்டேன் என்று சொல்றது தானா? இதெல்லாம் உங்க முன்னாடி கேள்வி கேட்கிறோம் நம்ம. சரி, அதுக்கு அடுத்ததுங்க, இப்போ சென்னைக்கு வந்தீங்கன்னா டிராபிக், அவ்வளவு டிராபிக் இருக்கும். இப்ப கூட நான் கேட்ட கோயம்புத்தூரை பத்தி, இங்க இருந்து ஏர்போர்ட் போறதுக்கு 1 hour ஆகும். சென்னையில இன்னும் கூடுதலாக ஆகும். ஏன்னா எல்லா ரோடும் மெட்ரோவுக்காக தோண்டி போடப்பட்டது. இந்த மெட்ரோ திட்டம் அதிமுக காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. சென்னையில் அது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி. அது நிச்சயமாக சென்னைக்கு சாதாரண மக்களுக்கு மிக உதவியாக இருக்கும். அந்த திட்டம் 50-50 பார்ட்னர்ஷிப். தமிழ்நாடு 50%, மத்திய ஒன்றிய அரசு 50% தரணும். இத தமிழக அரசே கூட முதல்ல சொல்லல. இந்த வெள்ளம் சம்பந்தமாவும் இந்த மெட்ரோ சம்பந்தமாவும் ஒரு பைசா கூட இந்த டில்லி சர்க்கார் தரல, மோடி அரசு தரல அப்படின்றத இப்போ கடந்த கூட்டத்தொடரில் நம்ம கவர்னர் ரவி அவர்கள் வாசிக்கலையே உரை, அந்த உரையில மெட்ரோ திட்டத்திற்கு அவங்க ஒத்துக்கிட்ட 50%ல ஒரு பைசா கூட தராத மோடி அரசு. ஏன்னா தமிழ்நாடுன்னா அவருக்கு பிடிக்கலையா? வெள்ளம்னா தர மாட்டீங்க, மெட்ரோவுக்கு நீங்க ஒத்துக்கின காசு தர மாட்டீங்க. ஏடிஎம்கே பீரியட்ல ஒத்துக்கொண்டு இந்த இது நடக்குது அப்படின்னா என்ன ஆகும்? முடக்கிறது தானே. மெட்ரோ திட்டம் நிறைவேறுமா? எனவே நாம இன்னும் இந்த நேரத்தில் ஒண்ணு சொல்றோம். இந்த மெட்ரோ திட்டத்தை கொடுக்காத மோடி, அவரை பொறுத்த வரைக்கும் குஜராத், அவரு குஜராத்துக்காக இந்தியா கூட கிடையாது. என்ன கேட்டா அம்பானியும் அதானியும் குஜராத்துக்காரங்க. இதுல குஜராத்ல இந்தியாவில் வேற எங்கேயும் வரலீங்க. அகமதாபாத்ல இருந்து மும்பைக்கு புல்லட் ட்ரெயின் விடுறாரு. அதுக்காக 1.25 லட்சம் கோடி திட்டத்தில் வேலை நடக்குது. நம்ம சரி, அங்க அடுத்து வந்தா இன்னொரு 50 வருஷம் பொறுத்து இங்கேயும் வரலாம். அந்த மாதிரி ஒரு புல்லட் ட்ரெயின் அங்க வரட்டும். அங்க 1.25 லட்சம் கோடியில நீ புல்லட் ட்ரெயின் விடுறிய, தமிழ்நாட்டுக்கு சென்னைக்கு மெட்ரோ ரயிலுக்கு யானி கொத்துக்கிட்ட 50% தரல. அண்ணாமலையை கேட்கிறோம், இங்க இருக்க அண்ணாமலை அது பதில் சொல்லிட்டோம் அவர். அதனால வெள்ள நிவாரண நிதியோ மெட்ரோவோ அதுக்கான பணத்தை தராதவங்களுக்கு நிச்சயமாக தோற்கடிக்கணுன்றதுக்கான காரணங்களாக நான் சொல்லுகிறேன். அடுத்து உங்களுக்கு நீட்டை பத்தி தெரியும். நான் அதிகமா பேச போறது இல்லை, ஏன்னா நீட்டை பத்தி உங்களுக்கு தெரியும். இப்ப காங்கிரஸ் சொல்லி இருக்கு, நாங்க வந்தோம்னா கல்வியையே நாங்க மீண்டும் மாநில பட்டியலில் கொண்டு வரேன். அப்படி எதனா ஒரு வாக்குறுதி தருவாரா? தெரியாது, நிச்சயம் கிடையாது. அப்படி கண்டி வந்தா ஆட்டோமேட்டிக்கா நீட்டு போயிடும். மாநில பட்டியலுக்கு வந்தா அது போதுங்க. நீ நீட்டை கொண்டு வரல. நான் கேட்கிற ஒரே கேள்விதான் அந்த ஒன்றிய அரசுக்கு என்னன்னா, ஒரே ஒரு காலேஜ் வச்சிருக்கியா? நீ ஒரு மருத்துவக் கல்லூரி வச்சிருக்கியா? மருத்துவக் கல்லூரி வைத்ததெல்லாம் மாவட்டத்துக்கு ஒரு கல்லூரி என்று வச்சது தமிழ்நாடு அரசு. அது யாரு? திமுகவோ அதிமுகவோ அவர்கள்தான். எந்த மாநிலத்திலும் கிடையாது. இந்த நிச்சயமாக சொல்லலாம், அது காமராஜர் காலத்தில் இருந்து நிச்சயமாக காமராஜருக்கும் பங்குண்டு. காமராஜர் காலத்தில் இருந்து திமுக அதிமுக வரை இங்க மாவட்டத்துக்கு ஒண்ணு, சென்னையில 4 காலேஜ். சென்னையில அப்படி இருக்கு. தமிழ்நாட்டில்
ஒன்றிய அரசு ஒரு காலேஜ் கூட வைக்கலைங்க. பாண்டிச்சேரி ஜிப் வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க ஆட்சி பிடிக்கலாம்னு நினைச்சாங்களா என்னன்னு தெரியாது. இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மதுரையில எய்ம்ஸ் கொண்டு வர சொன்னாங்க. இன்னும் உதயநிதி ஸ்டாலின் காமிச்சார் பாருங்க, கல்லு அதே நிலையில் தான் இருக்கு. அப்போ நீங்க ஒரு மருத்துவ கல்லூரி கூட கொண்டு வராம மருத்துவக் கல்லூரி மாணவர்களுடைய அவங்க அட்மிஷன் இருக்கு பாருங்க, அதை நான் தீர்மானிப்பது எவ்வளவு அராஜகம். நான் என்னன்னா, வீடு உங்களுதுங்க, உங்க வீட்டுக்குள்ள நுழையிறது நான் தீர்மானிப்பேன். வீடு யாருது? இந்த கல்லூரிகள்லாம் யாரு? இங்க தமிழ்நாட்டில் இருக்க கல்லூரிகள் அனைத்தும் ஒண்ணு தமிழ்நாடு அரசு, இல்லைன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் கட்டிய கல்லூரிகள். யாரான தனியார் கூட கட்டி இருக்கலாம். அவங்க கட்சியிலே இருக்கக்கூடிய அவர் என்ன, அவரு புதிய தலைமுறை டிவியினுடைய முதலாளி இருக்கு, அவர் கூட இருக்கு. அது அவர் என்ன, அவர் தமிழர் தானே. அவர் கல்லூரிக்குன்னா நீ என்ன சொல்றது? எல்லாமே இதுதான், நம்ம இதுதான் கேட்கணும். சரி, இது மட்டுமா? இன்னொரு சின்ன கேள்வி கேட்கிறோம். என்னன்னா, அடுத்த கேள்வி அவர்கிட்ட அண்ணாமலைக்கும் கேட்கிறோம். அண்ணாமலை பொய்யாக பேசி இருக்கிறார். இதுல அதையும் நான் சொல்ல போறேன். என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டில் ஈழப்போரிலே 80 ஈழத்தில் தாக்குண்ட போது தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக இங்க கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் இங்க இருக்காங்க. இன்னும் கேட்டா ஒரு 15-20 லட்சம் பேர் உலகம் முழுவதும் இடம்பெயர்ந்தாங்க. நம்ம ஏன் தமிழ்நாட்டுக்கு வரலன்னா, தமிழ்நாட்டுக்கு வந்தா இங்க குடியுரிமை கிடையாது. குடியுரிமை கிடையாதுன்னு அர்த்தம். அதுக்கு இல்லீகல் மைக்ரண்ட். இல்லீகல் மைக்ரண்ட்னா ஒரு உரிமையும் கிடையாது. நீ படிச்சியானா வக்கீல பார் கவுன்சில் என்ரோல் பண்ண முடியாது, டாக்டர் படிக்க முடியாது, படிச்சா மெடிக்கல் ப்ரொஃபஷன் பண்ண முடியாது, மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியால பண்ண முடியாது. அரசு பப்ளிக் செக்டார்ல உத்தியோகத்துக்கு அனுமதி கிடையாது. அதனால அது மட்டும் இல்ல, அவங்க தமிழர்கள் அப்படின்றதுல அவங்களுக்கு என்னமோ அவங்களுக்கு ஏதோ சில பாதுகாப்பு கொடுத்திருக்கோம். சட்டப்படி அவர்கள் அவங்க டிடென்ஷன் கேம்ப், அது அகதிகள் முகாம் என்பது டிடென்ஷன் கேம்ப். ஏன்னா அவங்க கிட்ட ஃபாரினர்ஸ் ஆக்ட், பாஸ்போர்ட் ஆக்ட் இதுக்கெல்லாம் விரோதம். ஏன்னா அவங்க கிட்ட பாஸ்போர்ட் கிடையாது, விசா கிடையாது. அவங்க எல்லாரும் போய் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கிறாங்க. எடுத்துக்கு பின்னாடி என்ன பண்றது? அவங்கள எடுத்து அகதிகள் தனி எடுத்து போய் வச்சிருக்காங்க. இப்போ இதே மாதிரி அகதிகள் பலர் வந்திருக்காங்க. சீன யுத்தத்தின் போது திபெத்தியர்கள் வந்தாங்க, சீனா திபெத்ல இருந்து. இப்போ பங்களாதேஷ்ல அந்த யுத்தம் நடக்கும் போது, பங்களாதேஷ் 1971 பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷ் பிரியும் போது வந்தாங்க. பாகிஸ்தான்ல இருந்து வந்தாங்க. பாகிஸ்தான் யுத்தம் நடந்திருக்கு. ஆப்கானிஸ்தானத்துல அமெரிக்கர்கள் நடத்திய போரில், தாலிபான்கள் போர்ல அங்க இருக்கக்கூடிய கொஞ்சம் பேர் வராங்க. அதுல பர்மால இருந்து ரோஹிங்கியாவெல்லாம் வராங்க, இங்க ஈழத்துல இருந்து வராங்க. அதுல அவர் ஒரு சட்டம் போடுறாரு. என்ன சட்டம் போடுறாரு? இந்த 3 அண்டை நாடு, இப்ப எவ்வளவு அண்டை நாடு இருக்கு, இன்னும் கூட பூட்டான் இருக்கிறது, நேபாள் இருக்கிறது, அங்கிருந்து கூட வந்திருப்பாங்க. மிக குறைச்ச எண்ணிக்கையில் இருக்கலாம். ஆனா இந்த 3 நாட்டில் இருந்து வந்திருக்கக்கூடிய முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு, குறிப்பாக இந்துக்கள் வச்சுங்க, நம்ம பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கெல்லாம் குடியுரிமை தரன்னு போட்டிருக்காருங்க. 2019 போட்டாரு. அந்த சட்டத்தை 5 வருஷமா அமல்படுத்தாம இருந்தார். அதுக்கான விதிகளை தயாரிப்போம் இல்ல. இப்ப தேர்தல் வந்த உடனேதான் அந்த விதியை போட்டிருக்காரு. நாம கேட்கிற ஒரே கேள்வி, அங்க பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானில் இருந்து வந்த இந்துக்களுக்கு நீ தரன்றிய, இலங்கையில இருந்து வந்த இந்துக்களுக்கு ஏன் தரமாட்டேங்கிறன்றது. இலங்கையில இருந்து வந்தவங்க யாரு? இலங்கையில இருந்து வந்தவங்க யார்? முஸ்லீம் கிடையாது. ஒண்ணு இந்துக்கள் அல்லது கிறிஸ்தவர்கள். இப்போ இந்த சிஏஏம்பாங்கள, குடியுரிமை திருத்த சட்டம் 2019 இப்ப அமலுக்கு வரதுல இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், புத்திஸ்ட், ஜெயின்ஸ், பார்சிஸ், சிக்ஸ், இவங்க அத்தனை பேருக்கும் கொடுக்குறேன்றாங்க. மெஜாரிட்டியா இருக்கவங்க இந்துக்களாவும் முஸ்லீமாவும் இருப்பாங்க. இந்த 3 நாட்டுல இருந்து வந்தவங்க, இந்த 3 நாட்டை மட்டும் ஏன் விட்டுறீங்க? இலங்கை என்னாச்சு? இங்க இருந்து வரவங்க தானே. அண்ணாமலை என்ன சொல்றா தெரியுங்களா? இந்த 3 நாடும் செக்யூலர் கண்ட்ரி இல்ல, அங்கே
ஒரு மதத்தின் ஆட்சி நடக்கிறது, அதுவும் குறிப்பாக இஸ்லாம் என்ற மதத்தின் ஆட்சி நடக்குது. அதனால அது வந்து ஒரு செக்யூலர் கண்ட்ரி, மதச்சார்பற்ற நாடு கிடையாது. ஆனால் இலங்கை அப்படி சொல்ல முடியாது என்ற ஒரு பொய்ய சொல்றார். இலங்கையுடைய அரசமைப்பு சட்டத்துல புத்த மதம் தான் அரச மதம் சொல்லி இருக்கு. அங்க இருக்கக்கூடிய இந்து கோயில்களை புத்த விகார்களாக மாத்துறான், அது தெரியுது வருது. அப்போ ஏன் நீ வந்து தமிழ் மக்களுக்கு, அங்கிருந்து வந்திருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு ஏன் குடியுரிமை தர மறுக்க? அதுக்கு காரணம் சொல்லு. அவங்களும் அங்கிருந்து எப்படி வந்தாங்களோ அப்படித்தானே இவங்களும் தான் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக வரான் இங்க வந்திருக்கக்கூடிய மக்கள் அப்படின்றதுதான் நம்ம அடுத்த கேள்வியாக கேட்கிறோம். இன்னொன்னு, அடுத்து மோடி இங்க வரப்பெல்லாம் பார்ப்பீங்க, தமிழ்ல பேசுவார். ரெண்டு வார்த்தை தமிழ்நாட்டின் பேர்ல மட்டும் இல்ல, தமிழ் பேர்லயும் ஒரு காதல் சொல்லுவார். என்ன சொல்லுவாரு? திருக்குறள் சொல்லுவாரு, புறநானூறு யாதும் ஊரே யாவரும் கேளிரும் பாரு. உன்ன நம்ம ஆளுக்கெல்லாம் அப்படியே புல் அரிசி போயிடும், ஆஹா அப்படின்னு. ஆனா உங்களுக்கு ஒரு தகவல் சொல்கிறேன், இந்தியாவில் சமஸ்கிருதத்துக்கு மொத்தம் 24,000 பேர் பேசுவதா அவங்க சொல்றாங்க. அது கூட உண்மையா இருக்காது. அதற்கு 20 பல்கலைக்கழகங்கள் இருக்கு, சமஸ்கிருத பல்கலைக்கழகம். ஆனா மத்திய ஒன்றிய சர்க்கார் ஒரே ஒரு தமிழ் பல்கலைக்கழகம் அமைச்சிருக்கா? செம்மொழி ஆராய்ச்சி நிறுவனம் இருக்கலாம், ஆனால் பல்கலைக்கழகம் ஒண்ணு வச்சிருக்கா? ஒண்ணும் கிடையாது. நிதி பாருங்க, நிதியை வந்து 2020 பட்ஜெட்ல சமஸ்கிருதத்துக்கு 643 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க அந்த ஆண்டு பட்ஜெட்ல. நான் பல விவரங்கள் இருக்கு, அது 1-2 மட்டும் சொல்றேன். தென்னிந்திய மொழிகள் 5 செம்மொழிகள் இருக்கு பாருங்க, செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்டது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஒரியா. இந்த 5க்கும் சேர்த்து 29 கோடி. பேராசிரியர் அரசு இந்த புள்ளி விவரங்களை கொடுத்தாரு. அப்போ என்ன மாதிரியாக இவங்க பண்றாங்க அப்படின்றதுதான். இப்போ இதெல்லாம் வந்து தமிழும் சான்ஸ்கிரிட்டும் அரசமைப்பு சட்டத்துல சமமாக பாதிக்கப்படுது. ரெண்டுமே அட்டவணை 8 இருக்கக்கூடிய மொழி. நீங்க இன்னைக்கெல்லாம் கூகுள்ல தேடி பார்க்கலாம். அட்டவணை 8 இருக்கக்கூடிய 21 மொழியா 22 மொழிகள் இருக்கு. அதுல ஒரு மொழி சான்ஸ்கிரிட் இருக்கு, தமிழ் இருக்கு. எனவே அதுக்கு மட்டும் ஏன் இப்படி சொல்றீங்க எனக்கு புரியல. அத அப்ப அவர்கிட்ட கேட்கணும்ல, மோடி அவர்களை கேட்கணும். அதே மாதிரி சமீபத்துல சென்னையில வழக்கறிஞர் உண்ணாவிரதம் தாங்க, தமிழை உயர்நீதிமன்ற மொழியாக்கு அப்படின்னு சொல்லி. இங்க இருக்க கலைஞர் அவர்கள் சீஃப் மினிஸ்டர் இருந்தப்போ 2006 அவர் அதுக்கான சட்டசபையில தீர்மானம் போட்டு அனுப்புறாரு. அதுக்கு அடுத்து வந்து ஜெயலலிதா அவங்களும் அதை தொடர்ந்து கேட்கிறாங்க. ஆனால் இப்ப இன்னைக்கு வரைக்கும் இப்ப இருக்காரு குறைஞ்சபட்சம் இப்பதான் அது கொஞ்சம் கூடுதலாக சூடு பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி உண்ணாவிரதம் அந்த மாதிரி எல்லாம் அண்ணாமலை போய் அந்த இடத்துக்கு வந்து நான் பண்ணி தரேன்னு சொல்ல வேண்டியது தானே, பண்ணார? வரவே இல்லை. ஏன் தமிழுக்காக? இப்போ தமிழை உயர்நீதிமன்ற மொழியாக்குறதுக்கான அதிகாரம் யாருக்கு இருக்கு? ஸ்டாலின் கிட்ட கிடையாது. அரசமைப்பு சட்டத்துல ஆர்டிகல் 348 இந்த அதிகாரம் ஒன்றிய சர்க்காருக்கு தான் இருக்கு. அப்போ அதை பண்றாரா அப்படின்ற கேள்வியை கேட்கிற. அதை விட்டுருங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எங்க ஹைகோர்ட்டுக்கு பேர் என்ன தெரியுங்களா? இன்னும் சென்னை ஹைகோர்ட் கிடையாது. எப்படி மெட்ராஸ் மாநிலம் என்றது தமிழகமாக மாறிச்சு, ஆனா ரவி ஒத்துக்க மாட்டார். யாரு? ஆளுநர் ரவி. தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாது, அண்ணா பேர் சொல்லக்கூடாது, காமராஜர் பேர் சொல்லக்கூடாது, பெரியார் பேர் சொல்ல மாட்டார் அவரு. அதே மாதிரி மெட்ராஸ் ஹைகோர்ட், சென்னை உயர்நீதிமன்றம் அல்லது தமிழ்நாடு உயர்நீதிமன்றம், தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி. பஞ்சாப் இருக்குல்ல, தட் இஸ் பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட். இங்கே சண்டிகர் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றம் பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட். அப்ப ஏன் பண்ண மாட்டாங்க? அப்போ எனவேதான் நான் சொல்றேன், தமிழுக்கும் தமிழனுக்கும் அவர்கள் ஒரு ஓரவஞ்சனை செய்யக்கூடிய ஒன்றிய அரசு கூடுதலாக. இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் விட இவர்கள், ஏன்னா இப்ப இந்த மாதிரி சில அவங்க வந்து சில கொடுத்த வாக்குறுதி எல்லாம் தரேன்னு சொல்லியிருக்காங்க, கல்வியை மாதிரி. எனவே அதனாலதான் அதே இப்ப மறுபடியும் வரலாங்க. 18ஆம் தேதி இன்னைக்கு சேலத்துல என்ன பேசுனார் மோடி, நீங்க போய் பாருங்க. ஆங்கில ஏட்ல வந்து இருக்கிறது என்னன்னா, டிஎம்கேவும் காங்கிரஸும் they insult Hinduism. இந்துக்களை
அவர்கள் இன்சல்ட் என்ன சொல்றது, இன்சல்ட் பண்றாங்க, அவமானப்படுத்துறாங்க, அவமதிக்கிறார்கள் அவங்கள. ஆனால் மற்ற மற்ற ஃபெய்த் அதர் ஃபெய்த்ஸ் வாய் மூடிட்டு இருக்காங்க. மதத்தை பத்தி தாங்க பேசுறாரு ஒரு பிரதமர். இப்படியா பேசுறது? என்னன்னா நான் கேட்கிற ஒரே கேள்விதான். இப்போ வைக்கத்தோட 100வது இங்க கிட்ட உங்களுக்கு கோயம்புத்தூர்ல இருந்து வைக்கத்தோட 100வது ஆண்டு, சேரன் மாதேவிக்கும் 100வது ஆண்டு. வைக்கத்தில் தெருவுல நடக்க வேண்டாம்னு சொன்னது முஸ்லிமா? உங்களை சீரியஸா உங்ககிட்ட கேட்கிறேங்க. தெருவுல நடக்க கூடாது அப்படி என்ற கட்டுப்பாட்டை போட்டது யார்? அந்த அரசும் அங்க இருக்கக்கூடிய பார்ட்னர்களும் இல்லையா? வேற யாரு அதை போட்டு? உயர்சாதிக்காரர்கள் பெரும்பான்மையாக இருந்தா பண்றாங்களா இல்லையா? அப்போ நீங்க இந்த விஷயத்தை நீங்க பதில் சொல்ல வேண்டியதானே. இந்துக்கள்னா அப்படின்னா என்ன பொருள்? எந்த இந்துக்கள் நீங்க சொல்லுங்க. எந்த இந்துக்களுக்காக நீங்கள் பேசுகிறீர்கள்? வைக்கத்தில் நடக்கிறது கோயிலுக்குள்ள போறது இல்லைங்க. கோயிலை ஒட்டிய தெரு கூட இல்லை. கோயிலை ஒட்டியுள்ள தெருக்கு போற தெருக்கு நடக்கிறதுக்கு தடை. தயவு செய்து புரிஞ்சுங்க. நிறைய பேர் என்ன நினைச்சிருக்காங்க, வைக்கம் என்பது கோயில் நுழைவு போராட்டம். கோயில் நுழைவு மட்டுமல்ல, கோயிலை சுத்தி இருக்கக்கூடிய தெரு மட்டும் இல்ல, அந்த தெரு வழியா கனெக்ட் பண்ற ரோடு இருக்கு பாருங்க, அதை கூட போக முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு கேள்வி, ராகுல் காந்தி இதெல்லாம் கேட்டார். என்னது அது ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டார் பாராளுமன்றத்தில். இப்ப நம்ம ஊர்ல செக்ரட்டேரியட் இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி இறை என்பவர்கள் இருந்தாரு, இப்ப வந்து மீனா அவர்கள் இருக்கார் சீஃப் செக்ரட்டரியா, உதயச்சந்திரன் இருக்காரு, இன்னும் பல 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 செயலாளர்கள் இருக்காங்க. ஒரு கல்விக்கு ஒரு செயலாளர் இருக்காரு, எல்லாம் இருக்காங்க. தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த எல்லாம் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் அனைவரும் இருப்பாங்க. அதாவது அனைத்து, அதாவது பிராமணன் இருப்பாரு, எம்பிசி இருப்பாங்க, பிசி இருப்பாங்க, எஸ்சி இருப்பாங்க, ஒரு மைனாரிட்டி இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. சென்ட்ரல் செக்ரட்டேரியட்ல 90 செக்ரட்டரியில 3 பேர் தான் பிசி, ஒரு 3 பேர் எஸ்சி எஸ்டி, 80க்கும் மேற்பட்டவர்கள் ஒரே சாதியை சார்ந்தது. இது அவங்க இந்துக்களை சொல்றியா? நான் கேட்கிறோம், என்ன இந்துக்கள் சொல்லுங்க. இப்ப இவங்களுக்கு எல்லாம் அந்த இதுக்கான பதில் சொன்னீங்கன்னா பரவாயில்ல. அதே மாதிரி இன்னும் அடுத்த கேள்வி கேட்கிறோம். இப்போ கேரளால இந்த திரைச்சீலை போராட்டம், இந்த ஒரு குறிப்பிட்ட சாதியை சார்ந்தவர்கள், அதாவது இப்போ பிசியா இருக்கக்கூடியவர்கள், சூத்திரர்கள், அந்த வீட்டு பெண்கள் வந்து ஜாக்கெட் போடக்கூடாது, ஜாக்கெட் போட்டா ஜாக்கெட்டை கிழிச்சான் போட்டதுக்கு. யார் கிழிச்சது? கிழிச்சது யார்? முஸ்லீம் அல்ல, கிறிஸ்தவர்கள் அல்ல, கிழிச்சது யாரு? அப்ப சொல்லு, இதுக்கெல்லாம் பதில் சொல்லு. இத இந்த விவாதம் பண்றியா? இங்க சாதியை பத்தி பேசுறியா நீ? நாங்க வந்து சாதியை பத்தி பேசுனா சாதியை விட்டுட்டு இந்து பேசுறேன். நான் கடவுளை பத்தி சொல்லுங்க, கடவுள் இருக்கட்டும். நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், பெரியார் சொன்னதுதான், எனக்கும் கடவுளுக்கும் எந்த சர்ச்சையும் இல்லை, சர்ச்சை சாதியுடன். இதுக்கு என்ன நீ பதில் சொல்ற? வைக்கத்துக்கு என்ன நீ பதில் சொல்ற? கோயிலுக்குள்ள யார் போடக்கூடாதுன்றது யாரு? இன்னைக்கு திரௌபதி அம்மன் கோயில்ல யாரும் போக கூடாதுன்னு, வேங்கை வயல்ல யார் போக கூடாதுன்னு எது? எந்த கருத்து? அதே இந்து கருத்து தானே. இந்து கருத்து என்பது என்ன? சாதிய கருத்து. அதைத்தான் நாங்க அதை வேண்டாம் சொல்றோமே தவிர கடவுள் பிரச்சனை அல்ல. இன்னைக்கு வேற எந்த மதத்திலும், இஸ்லாம் மதத்திலோ அல்லது கிறிஸ்தவ மதத்திலோ கோட்பாட்டளவில் சாதி ஒத்துக்கொள்ளவில்லை. ஆனா இந்து மதத்தின் தாக்கம் அங்கு இருப்பதாக உச்ச நீதிமன்ற தீர்ப்பு சொல்லியிருக்கு. நானே ஜட்ஜ் ஆகிட்டு. ஏன்னா இங்க இருந்து நீ மதம் மாறினாலும் உன் சாதி கூட வரும். இன்னைக்கு கிறிஸ்தவரா போறன்னா, நீ நாடார் வந்து நாடார் இருக்குன்னா, இந்து நாடாரா இருந்தா கிறிஸ்டியன் நாடார், இந்து முதலியாரா இருந்தா நாடார் முதலியார், இந்து ரெட்டியாரா இருந்தா நாடார் ரெட்டியார். அதே மாதிரி எல்லாத்துக்கும் நான் சொல்ல உச்ச நீதிமன்றமே சொல்லுது. அப்ப இது இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு? அப்போ இத பத்தி எல்லாம் பேசாம நீங்க என்ன சொல்றீங்க? ஒண்ணு இங்க வந்தா தமிழ்நாட்டுல வந்து இங்க இந்துக்களை இன்சல்ட் பண்றாங்க. யாரை நீ இன்சல்ட் பண்றீங்க? இங்க இருக்கக்கூடிய இங்க சாதாரண மக்கள் 90% இருக்கக்கூடிய பட்டியலின மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், இவங்களை பத்தி என்ன சொல்றீங்க? இப்போ இந்த கேள்விக்கான பதில் இருக்கு பாருங்க, அதுதான் நம்ம சொல்லணும். சரி, இஸ்லாமியர்கள் எடுத்துங்க. இந்த கூட்டத்தில் பார்த்தா நான் என்ன பொறுத்த வரையில் இந்த ஆட்சி வந்த உடனே முதலாக
இந்த ஆட்சியினுடைய முதல் டார்கெட் இஸ்லாமியர்கள். அதுக்கு அடுத்து எல்லாரும் இன்னும் மற்றவர்கள் இங்க இருக்கக்கூடிய இங்க கருப்பு சட்டை போட்டிருக்கவங்க, சகப்பு சட்டை போட்டிருக்கவங்க, நீல சட்டை போட்டிருக்கவங்க எல்லாரும் டார்கெட். மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் அத்தனை பேரும் டார்கெட். நான் என்ன கேட்கிறேன், நீ கோயில் கட்டு, ஆட்சேபனையே இல்லை, எத்தனை கோயிலானா கட்டிக்கோ, நான் எங்களுக்கு இல்ல, நீ பண்றதுக்கு உனக்கு உரிமை இருக்கு, மசூதி கட்டிக்கோ, சர்ச்சு கட்டிக்கோ, எதனா கட்டிக்க. ஆனால் இடிக்கலாமாங்க? இந்த சரித்திரத்துல இன்னும் 100 ஆண்டு பொறுத்து என்ன சொல்லுவீங்க? மசூதியை இடித்தது, பாபர் மசூதியை இடித்தது என்ன? சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லி தப்புன்ட்டு. தயவு செய்து இந்த தீர்ப்பை முழுக்க படிங்க. வினோதமான தீர்ப்பு. என்னது? இடிச்சது தப்பு. 49 டிசம்பர் மாதம் அங்க உள்ள போய் ராமர் சிலையை வச்சது தப்பு, இடிச்சது தப்பு. ஆனா இடிச்சவங்க கிட்ட இடத்த கொடுத்துரு அப்படின்னு சொல்லி இருக்கு, அது விட்டுருங்க. அதுக்கப்புறம் குஜராத் படுகொலை, இஸ்லாமியர்களாக பார்த்து 2000க்கும் மேற்பட்ட படுகொலை, அந்த வழக்குகள்லாம் வேற இருக்கு. அதுக்கப்புறம் காஷ்மீர்ல ஆர்டிகல் 370 அடிக்கடி கேள்விப்பட்டிருவோம். என்ன அது 370? இதுவரையில் இந்தியாவில் பல யூனியன் டெரிட்டரிஸ், பாண்டிச்சேரி இது மாதிரி சண்டிகர், பல யூனியன், டெல்லியே யூனியன் டெரிட்டரி, யூனியன் டெரிட்டரி எல்லாம் மாநிலமா மாறி இருக்கு. ஆனால் மாநிலம் யூனியன் டெரிட்டரி எங்கேயும் மாறல. அங்க காஷ்மீரை, ஜம்மு காஷ்மீரை அவங்க யூனியன் டெரிட்டரியா மாத்துறாங்க. ஏன் மாத்துறாங்க? என்ன காரணம்னா, யூனியன் டெரிட்டரியா மாத்தினா அது அவங்களுடைய நேரடி ஆட்சியில வரும். ஒன்றிய அரசின் நேரடி ஆட்சி, லெப்டினன்ட் கவர்னருடைய ஆட்சி. 2, தேர்தல் வைக்க வேண்டாம், முக்கியம். 5 ஆண்டுகளாக அங்க தேர்தல், தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு கிடையாது. அப்போ நீ ஒரு மாநிலமாக இருந்தால் இங்க கவர்னர் ஆட்சி கொண்டு வரேன்னா, ஜனாதிபதி ஆட்சி, இங்க குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வரேன்னா அதுக்கு அரசமைப்பு சட்டத்தை 1 ஆண்டு, அதை தாண்டி கொண்டு வர்றதுக்கான சிரமத்தை கொடுக்கிறதா பண்ண. அது இல்லாம இன்னும் நிறைய அங்கே இந்த நேரடியாக அரசியல்ல ஈடுபட்ட சீஃப் மினிஸ்டர்ஸ், அவங்க இதுக்கு முன்னாடி சீஃப் மினிஸ்டர் அந்த உமர் அப்துல்லா, முப்தி முகமது, இன்னும் அங்க இருக்கக்கூடிய பல அரசியல் ஊழியர்கள் எல்லாம் சிறையில, இன்னும் கூட அவர்கள் வீட்டு சிறைகள்ல இருக்காங்க. அவங்க எல்லாம் டிடென்ஷன்ல இருந்தாங்க, அதெல்லாம் ஒண்ணும் நடக்கல. அப்புறம் அந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா, PFI என்பது இங்க தடை செய்திருக்கிறார்கள். நான் இப்ப வேகமா போகிறேன் நான் இதுக்காக. அப்புறம் அங்க நம்ம தமிழ்நாட்டில் நமக்கு எல்லாம் பெரிய விஷயங்கள் தெரியாது, அந்த பாதிப்புகள்லாம். அதை அப்படி சீர்குலைப்பதற்கான முயற்சியை பார்க்கறாங்க. கோயம்புத்தூர்ல அதிகமா செய்யறாங்க. அவங்க செய்யறது கோயம்புத்தூர்லயும் கன்னியாகுமரியிலையும். பசு பாதுகாவலர்கள், கவ் விஜிலன்ட் பேரு, அடிச்சு கொள்ளுவாங்க. பசுவை பாதுகாப்பதாக சொல்லி இஸ்லாமியர்கள் தாக்குதல், கும்பல் கொலை, லவ் ஜிகாத். என்னது? கரெக்டா தான் சேர்ந்திருக்காங்க. நாடக காதல் சேர்ந்திருக்கல, தமிழ்நாட்டில் கூட நாடக காதல் அந்த காதலோட சேர்ந்திருக்கு. இதுல ஏட்ட ஒரு ஆணும் பெண்ணும் காதலிச்சா, அல்ல பெண்ணும் ஆணும் காதலிக்கிறாங்க, 2 பேர் காதலிச்சா, அந்த இந்த காலத்துல ஐடியில போறாங்க, அவங்க பாக்குறாங்க, அதுக்கு மதம் மாறி இருக்கிறது, சாதி மாறி இருக்கிறது. உன்னை ஒரு சொல்றாரு நாடக காதல், இது லவ் ஜிகான்னு சொல்லி அடிக்கிற. நம்ம கூடுற அதை குறைச்சல் இல்லைன்னு சொல்ல, இங்கே கூட இருக்கு, அதெல்லாம் குறைச்சல். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த செயற்பாட்டாளர்கள், அந்த காலிட் மாதிரி, உமர் காலிட் மாதிரி 5 வருஷமா அவர் ஜெயில இருக்காரு. காப்பன் இருந்து வெளில வந்துட்டாரு. இங்க 2 வழக்கறிஞர்கள், இங்க தமிழ்நாட்டை சேர்ந்த, மதுரை சேர்ந்த 2 வழக்கறிஞர்கள், அப்பாஸ் யூசுப் என்பவர்கள் வந்துட்டாங்கன்னா ஜெயில அவங்க உப்பாவும் கீழே. இந்த மாதிரியான கைதுகள். இஜாப் பேன், இஜாப்னா இந்த பெண்கள் முகத்தை விடுகிறது. என்னன்னா, என்னை தனிப்பட்ட முறையில் கேட்டால் நான் இஜாப் ஆதரிக்கல. ஆனால் இஜாப போடணுமா வேணாமா யார் முடிவு பண்ணணும்? அந்த சம்பந்தப்பட்ட பெண் முடிவு செய்ய வேண்டும். இங்க இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கீங்க, ஐயா தாடி வச்சிட்டு இருக்காரு, நான் மடுக்க சேவ் பண்ணிருக்கேன். அவர் தாடி வைக்கணுமா வேணாமா அவரு தான் முடிவு பண்ணணும். ஐயா யாரும் பட்டை போடல, பட்டை போட்டா இன்னும் மகிழ்ச்சி, பட்டை போட்டு வந்திருக்காரு, ஒருத்தர் நாமம் போட்டு வந்திருக்காரு, என்ன அது அவங்க உரிமை. அப்புறம் சீக்கியர்கள்லாம் தலையில கொண்ட வச்சுக்கிறாங்க. இன்னும் கேட்டால் அரசமைப்பு சட்டம் கிற்பான்ற கத்தியை எடுத்துட்டு போலான்னு, விமானத்துல போனா கூட நீ எடுத்துட்டு போனா உள்ள பிடிச்சி வச்சிருவான். அவங்க எடுத்துட்டு போலான்னு டர்பன் வச்சுக்கிறாங்க. அவங்க இதுல
அதுக்கு அதே மாதிரி நம்ம இந்த மணி போட்டுக்கிறோம், என்ன ருத்ராட்சம் எல்லாம் போட்டுக்கிறாங்க. அவங்களுடைய உரிமை இந்த மாதிரி எல்லாம். இதை இஜாபை பேன் பண்ணாங்க, ஏன்னா பள்ளிக்கூடத்துக்கு போற பெண்களுக்கு மீதி இல்ல. அதனால பள்ளிக்கூடம் போற பெண்கள்லாம் அவங்கள போக முடியாம போச்சு. இதே மாதிரி அவங்களோட ஸ்காலர்ஷிப் எல்லாம் நிறுத்திட்டாங்க முஸ்லிம்களுக்கு. இறுதியாக உங்களுக்கு அடிக்கடிக்கு இப்ப லட்சத்தீவுல போய் அவர் உல்லாசமாக இருந்தார் பாருங்க. லட்சத்தீவை பற்றி நீங்க என்ன ஒரு தெரிஞ்சுக்கணும், என்னன்னா லட்சத்தீவில் இருக்கக்கூடிய 100% மக்களும் இஸ்லாமியர். அந்த 100% மக்களும் ஷெட்யூல் ட்ரைப்ஸ். அவங்க மீனவர்கள் அடிப்படையில். அவர்கள் அசைவ உணவு, மாமிச உணவை சாப்பிடுவாங்க, மீட் ஃபுட் சாப்பிடுவாங்க. நம்ம ஊர்ல சத்து உணவுல என்ன போடுறாங்க, முட்டை, அங்க மீட். இந்த ஆட்சி வந்த உடனே மீட்டை கட் பண்ணிட்டாங்க. இந்த பசங்களுக்கு ஏப்பா நீ சாப்பிடாத, இங்க இருந்து போறாருல அட்மினிஸ்ட்ரேட்டர், பிஜேபியோட அட்மினிஸ்ட்ரேட்டர் தான், யூனியன் டெரிட்டரி, நீ சாப்பிடாத. ஆனா நீ சொல்ற பாருங்க இந்த காரணங்கள், இது போராதான்றதா முன்னாடி கேட்கிறோம். அடுத்து இஸ்லாமியர்கள் மட்டும் இல்ல, எதிர்கட்சிகள் குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள். தமிழ்நாட்டில் தெரியும். நான் இப்ப உதாரணத்துக்கு இப்ப செந்தில் பாலாஜி தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் பேர்ல வழக்கு நடப்பதை பற்றி நான் ஆட்சேபிக்கவில்லை. வழக்குல தண்டனை வாங்கட்டும். அவரு ஏன் ஜெயலலிதா வாங்கலையா, தண்டனை பெறவில்லையா? உச்ச நீதிமன்றம் என்ன, அது ஒரு வினோதமான தீர்ப்பு. யாரும் டிஎம்கே காரங்களும் பேச மாட்டான். அதுல ஜெயலலிதா சசிகலாவிற்கு குன்ஹா தீர்ப்பு, ஜெயலலிதாவிற்கு குமாரசாமி தீர்ப்பு. ஏண்டா அந்த அம்மா செத்து போச்சு. செத்து போனா என்ன, செத்து போனா தண்டனை கொடுக்க முடியாது, தீர்ப்பையா மாத்திர தானே நம்ம கேட்கறது. அவங்க தண்டனை கொடுக்க முடியாது, அவங்க எதுவும் ஜெயில எப்படி போடுவீங்க. ஆனா எதிர்கட்சிகள் எல்லாம் கடுமையான, இங்க பரவாயில்லைங்க, 2 சீஃப் மினிஸ்டர் ஜெயில இருக்காங்க. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஜார்க்கண்டோட சீஃப் மினிஸ்டர் சோரன் உள்ள இருக்கார். நேத்து கெஜ்ரிவால் அவர் போய் டெல்லி ஹைகோர்ட்ல சொல்றாரு, டெல்லி ஹைகோர்ட்ல அதெல்லாம் பண்ண மாட்டாங்க, வழக்கு நேத்து போடுறாங்க, முந்தா நாள் லைட் கைது. அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாரு, அவருக்கு அப்புறம் பாக்குறாரு, இந்த வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி வழக்க வாங்கிக்கிறார். உமர் காலித் 14 முறை அவருடைய பெயில் அப்ளிகேஷன் வாய்தா ஆகுது. ஒரு குறிப்பிட்ட நீதிபதியின் முன்னால் வந்த போது அவர் உத்தரவு பண்ணிக்கிறார். இதுவும் அப்படிதான் நடந்தது. சமூக வலைதளங்கள்ல ஓடிக்கிட்டு இருக்கு. குஜராத் கவர்மெண்ட்ல லா செக்ரட்டரி அந்த அமர்வுல உட்கார்ந்துருக்காங்க முன்னாடின்றது ஒரு விவாதத்தில் இருக்கு. நம்ம எல்லாம் இன்னைக்கு பொது இன்னைக்கெல்லாம் வந்துட்டு இருக்கு. அப்ப இந்த பெஞ்சை அமைப்பதில் இவருக்கு எல்லா சீஃப் ஜஸ்டிஸும் இப்படிதான் இருக்காங்களேன்னு வருத்தமா இருக்கு. இந்த சீஃப் ஜஸ்டிஸ் மேல நமக்கு கொஞ்சம் மரியாதை இருக்கு. யாரு அதை பத்தி பின்னாடி சொல்றேன், கொஞ்சம் இருக்கு. ஏன்னா இந்த 2 முக்கியமான தீர்ப்பை அவர் கொடுத்தது, அதை பத்தி ஒன்றை பற்றி கொஞ்சம் விரிவாகவே பேசலாம். 2ல 1 சண்டிகர் மேயர் தேர்தல். சண்டிகர் மேயர் தேர்தல்ல ஆம் ஆத்மியும் காங்கிரசும் சேர்ந்து 12 + 8 20 பேரு, பிஜேபி 16 பேர். யாருங்க ஜெயிக்கணும்? கவுன்சிலர் எல்லாம் ஓட்டு போட்டா பிஜேபி ஜெயிக்குது. எப்படி? 8 ஆம் ஆத்மி வாக்குகளை செல்லாதுன்னு சொல்றாரு. அது சிசிடிவில தெரியுது. அதை பார்த்து சந்திரசூட் அதை பார்த்து என்னையா இது அராஜகமா இருக்கு அப்படின்னு சொல்லி அதை ரத்து பண்றாரு. அது வரைக்கும் சரி ஒத்துக்கலாம். அதுக்கு அடுத்து எலக்டோரல் பாண்ட் தனியே பேசுறேன். ஆனால் இந்த பெஞ்சு அமைப்பதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு பாருங்க. இப்ப என்ன தகவல் என்னன்னா, முன்ன 2018 4 நீதிபதிகள் வெளிப்படையாக ஆளும் அரசுக்கு சாதகமாக பெஞ்சு அமைக்கிறான்னு சொன்னாங்க. இப்ப அதோட மோசமா போயிருக்கு. என்னன்னா, ஒரு வழக்க இப்போ நானும் செந்திலும் சேர்த்து ஒரு அமர்வுன்னு வச்சுக்கினாங்க நீதிபதிகள். நாங்க ஒரு வழக்கு எங்கிட்ட வருதா நோட்டீஸ் ஆர்டர் பண்ணா அந்த வழக்கு மீண்டும் எங்க கிட்ட தான் வரணும். அதாவது நான் மூத்த நீதிபதியா இருந்தா என் அமர்வில் தான் வரணும், நான் ரிட்டையர் ஆயிட்டா செந்தில் அமர்வில் தான் வரணும். இப்ப அந்த முறை இல்லை. அவங்க இந்த அரசுக்கு விரும்பிய ஒரு பெஞ்சுக்கு போகுதுன்றத வெளிப்படையாக குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். இப்ப கூட நடக்குது. எனவே அதனாலதான் சொல்றோம், எதிர்கட்சிகள் மேல் தாக்குதல், இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைப்பின் மீதும் தாக்குதல். அதை பத்தி விரிவா பேசணும். 2 சீஃப் மினிஸ்டர் மட்டும் இல்ல, இன்னும் கூட 2 மந்திரிகள் ஆம் ஆத்மியை சேர்ந்தவர், மணிஷ் சிசோடியா அவருடைய
துணை முதல்வர். அப்புறம் இன்னொருத்தர், அவர் பேர் என்னால சொல்ல முடியல, ராஜீவ் யாதவ் இல்ல இன்னொருத்தர் இருக்காரு. அம்மா நீங்க அந்த கட்சி நினைக்கிறேன், நீங்க இன்னொருத்தர் இருக்காரு. அவங்க ஏன் நான் அந்த பேரை கூகுள்ல போட்டா வந்துடும் சொல்றாரு. அதே மாதிரி அங்க அப்புறம் சந்திரசேகர் ராவ் எல்லாம் தேர்தல் விட்டீங்க. சந்திரசேகர் ராவோட மகள் கவிதா எல்லா ஊர்லயும் அவங்க இந்த மாதிரி எதிர்கட்சிகள் மேல தாக்குதல், அதுவும் குறிப்பாக தேர்தலை ஒட்டிய தாக்குதல் அப்படி நடத்துறாங்கன்னா இது கிட்டத்தட்ட இது எமர்ஜென்சியை விட கொடுமை. ஏன்னா எமர்ஜென்சியில் என்னன்னா அது 2 ஆண்டு முடிஞ்சிடுது, இது 10 ஆண்டுகளாக தொடர்கிறது. எனவே இன்னும் நான் இந்த விஷயத்துக்காக தான் அந்த எதிர்கட்சிகள் மேல இருக்கக்கூடிய இந்த தாக்குதல் இருக்கு பாருங்க, அது எமர்ஜென்சி விட மோசம். ஏன்னா எமர்ஜென்சியில் மிசால வச்சாங்க, மிசால 2 ஆண்டுக்கு மேல வைக்க முடியாது. 2 ஆண்டு ஆனா பிரிவென்டிவ் ஆட்டோமேட்டிக்கா வெளில வந்துடலாம். தயவு செய்து புரிஞ்சுக்கணும், இதுக்கு அது தடுப்பு காவல் சட்டம். ஆனா இடி இப்ப நிறைய பேருக்கு ஜனங்களுக்கு சாதாரண ஜனங்கள் கூட தெரியும், என்னடா அது இடின்னா தெரியாது. என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், பிஎம்எல்ஏ ஆக்ட், மணி லாண்டரிங். அந்த பிஎம்எல்ஏ இடி பிஎம்எல்ஏவை அதை கீழே கைது பண்ணாங்கன்னா எப்ப அவங்க திரும்பி வருவாங்கன்னு தெரியாது, யாருக்குமே தெரியாது. இடி பிஎம்எல்ஏ கைது செய்தா ஒரு லாயரா எல்லாருக்கும் என்ன நம்ம சொல்லுவோம்னா, பெயில் இஸ் த ரூல், ஜெயில் இஸ் அன் எக்ஸெப்ஷன். இடிக்கும் யூபிஎல்ஏவுக்கும் உப்பாவுக்கும் ஜெயில் இஸ் த ரூல், பெயில் இஸ் அன் எக்ஸெப்ஷன். நான் சொல்ல சுப்ரீம் கோர்ட் சொல்லி, ஏன்னா அதான் சட்டம். இப்படி ஒரு சட்டத்தை, சர்வாதிகாரமான சட்டத்தை போடக்கூடிய ஆட்சியை தொடர உண்ணமா அப்படின்றதுதான். அதுக்கப்புறம் இன்னும் பல விஷயங்களை நம்ம சொல்றதுன்னு சொன்னா, அதுல உப்பால கைதானாங்க பாருங்க. 2018 கைதானவங்க, பீமா கூர்கான் வழக்குல கைதானவங்க இந்த வரைக்கும் வரலைங்க. ஸ்டான் சாமி சத்திய போயிட்டாரு, 84 வயசு அவர் சத்திய போயிட்டாரு. அதனால இந்த மாதிரி அதோட எதிர்கட்சிகளை முடக்கிறதுக்கு பாருங்க. நான் நேற்றோ இன்றைய செய்தி, காங்கிரஸ் கட்சியினுடைய 11 வங்கி கணக்குகள் முடக்கம். நான் என்னன்னா, இந்த சங்கராச்சாரியார் கொலை வழக்குல முடக்கினாங்க பேங்க் அக்கவுண்ட், ஹைகோர்ட்டுக்கு வந்தாங்க. அதை விசாரித்தவர் ஒரு பெரியாரிஸ்ட் நீதிபதி KP சிவசுப்ரமணியம். அவர் சொன்னார் சங்கராச்சாரியார் தப்பு பண்ணி, ஆனால் அந்த இன்ஸ்டிடியூஷனை நான் கொலை பண்ணக்கூடாது, கழுத்தை நெரிக்க கூடாதுங்க. இன்ஸ்டிடியூஷன் இருக்கு பாருங்க, அவங்க இன்ஸ்டிடியூஷனை நெரிப்பதை நான் ஒத்துக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி பேங்க் அக்கவுண்ட் ஃப்ரீஸ் பண்ணதை ரிலீஸ் பண்ணார் அவர் ஒரே நாள்ல. ஆனால் இன்னைக்கு டெல்லி உயர் நீதிமன்றம் மறுத்து விட்டது. இன்னைக்கு கதர் இருக்காரு அவர். அது 2018 ஏதோ இன்கம் டாக்ஸ் சம்பந்தமாக. இப்ப 93, 94 சீதா கேசரி என்ன, அவரு என்ன கேசரி, சீதாராம் கேசரியா, அவரு பிரசிடென்டா இருந்தப்ப நான் அப்போ நோட்டீஸ், அது என்னதான் சட்டத்துல இடம் இருக்கான்னு எனக்கே தெரியல, அதுக்கு கொடுத்திருக்காங்க. அவர் இப்பதான் கேட்கிறாரு. இப்ப இந்த மாதிரி பண்றத பார்த்து ராகுல் காந்தி கேள்வி கேட்டிருக்காரு, பத்திரிகையில இருக்கு. நீதிமன்றமும் தேர்தல் ஆணையமும் ஊடகமும் அமைதியாக இருக்கிறது. ஊடகம் கூட, ஏன்னா எல்லா ஊடகத்தையும் கார்பரேட்டுகள் கைப்பற்றி விட்டார்கள். அம்பானியும் அதானியும் போன்ற எல்லா ஊடகத்துக்கும் எதனா செய்தி வருமா வராது, எது வந்தாலும் கரப்ஷன் இருக்கு பாருங்க. அவங்க சொன்னாங்க இல்லையா போன முறை, அதான சொன்னாங்க 2014 காங்கிரஸ் ஊழல். யார் சொன்னாரு? கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் சொல்லிட்டாரு 2G. அதெல்லாம் என்ன சொல்றது, அதுக்கான வார்த்தை எனக்கு தெரியலீங்க. இப்போ CAG ரிப்போர்ட், அதை சொன்ன 3 பேர் இருக்காங்க பாருங்க. அந்த CAG ரிப்போர்ட்டை தயாரிச்சவங்க 3 பேரை மாற்றல் பண்ணிட்டா. 7.5 லட்சம் கோடி, 1 கோடி 2 கோடி 100 கோடி 500 கோடி 1000 கோடி எல்லாம் இல்ல, 7.5 லட்சம் கோடி ஊழல் முறைகேடு. அதுல பெரிய விவரம், ஒரே ஒரு விவரத்தை மட்டும் சொல்றேன். துவாரகா எக்ஸ்பிரஸ் ஹைவே, துவாரகா தெரியுதா, நம்ம கண்ணன் கிருஷ்ணன் அவனுடைய துவாரகா ஹைவே இருக்கு, அது குஜராத், துவாரகா டெல்லி நினைக்கிறேன். துவாரகா ஹைவேக்கு எஸ்டிமேட்டட் இது 1 கிலோமீட்டர் ரோடு போறதுக்கு 15 கோடி. ஆனால் செலவு செய்தது 250 கோடி. எதுக்கு என்ன போடுறாங்கன்னு தெரியல, தங்கத்துல போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல.
250 கோடி ஒரு சிஏஜி சொல்றாரு, கண்ட்ரோலர் குவாலிட்டி. அப்ப அதே மாதிரி பிஎம் கேர் ஃபண்ட்ஸ் ஆயிரக்கணக்கான கோடி. பிஎம் கேர் ஃபண்ட்ஸ் அது ஒரு சீக்ரெட் எலக்ட்ரல் பாண்ட் மாதிரி. பிஎம் கேர் ஃபண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பிஎம் கேர் ஃபண்ட் அது வந்து சிஏஜியோட ஆடிட்டுக்கு உட்பட்டதல்ல. ரெண்டாவது, நீங்க ஆர்டிஐல கேட்டு எந்த டேட்டாவும் தெரியாது. அந்த பணத்தை அவங்க பலாயிரக்கணக்கான கோடியை தேர்தலுக்கு பிஜேபி பயன்படுத்தலாம். அதே மாதிரி இன்னும் நிறைய தகவல்லாம் சொல்லணும். இன்னைக்கு இவர் ஒரே ஒரு விஷயங்க மனதின் குரல்ல நிச்சயமா சொல்லணும். உலகின் பணக்காரர்கள் பட்டியலில் முதலிடம், 2வது இடம், 3வது இடம் அம்பானி அதானிகள். அது இந்த மோடியின் சாதனை என்று சொன்னால் அதை ஒத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க திடீர்னு பாப்பீங்க, இலங்கைக்கு இந்தியாவுக்கு ஒப்பந்தம் கொடுத்திருக்கு. இலங்கை அரசு அங்கே மின்சார உற்பத்தி செய்வதற்கு, துறைமுகத்தில் வேலை செய்வதற்கு ஓஹோ, இலங்கையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பப்ளிக் செக்டார் தான் அங்க போகுது. இல்லைங்க, அதானி. நேற்று பிரேமதேசாவோட பையன் பேர் பிரேமதேசா, அவர் சொல்லியிருக்காரு அதானிக்கு இதை கொடுப்பதை எதிர்த்து அறிக்கை விட்டிருக்காரு. இந்தியா ஒன்னும் போகல. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஓஎன்ஜிசியோ அல்லது இந்த பப்ளிக் செக்டாரோ அங்க போய் இந்த தொழிலை செய்யல. அதுக்கடுத்து கடைசியா நான் எலக்டோரல் பாண்டை சொல்லி அநேகமா முடிச்சுக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இந்த எலக்டோரல் பாண்டை பேசியிருப்பாங்க. இருந்தாலும் நான் ஒரு வழக்கறிஞர், நீதிபதி என்ற முறையில் என்ன கேட்டீங்கன்னா, அது ஒரு சட்டபூர்வமாக ஆக்கப்பட்ட ஒரு மோசடி, லீகலைஸ்டு கரப்ஷன். எலக்டோரல் பாண்ட் ஸ்கீம் என்பது ஒரு சட்டப்படியா நீ லூட் அடிக்கிறதுக்கு, இது மன்மோகன் சிங் சொன்னார், சட்டப்படியா லூட் அடிக்கிறதுக்கு ஒரு ஸ்கீம் வந்து அரசு போடுது. 2018 போடுது. அந்த 2018 4 சட்டங்களுக்கு திருத்தங்கள் கொண்டு வராங்க. என்னன்னா, இன்கம் டாக்ஸ் ஆக்ட், கம்பெனிஸ் ஆக்ட், பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட், ஆர்பிஐ ஆக்ட். இதுல சுருக்க சாராம்சம் என்ன தெரியுங்களா? இவங்க யாருக்கும் அந்த எலக்டோரல் பாண்ட் வாங்கி அந்த கட்சி கொடுக்கறவன் விவரத்தை சொல்ல வேண்டியது இல்லைங்க. எலெக்ஷன் கமிஷன் சொல்ல வேண்டாம், பொதுமக்களுக்கு சொல்ல வேண்டாம், யாருக்கும் சொல்ல வேண்டாம், இன்கம் டாக்ஸுக்கு சொல்ல வேண்டாம். அப்படி என்ற ஒரு மோசடியான என்ன கேட்டீங்கன்னா, பாண்டுன்னு சொல்றதே ஒரு ஏமாத்துங்க. பாண்டுன்னா எங்க ஊர்ல, நான் சென்னைக்கு பக்கம், பாண்டுன்னா திருப்பி கொடுக்கறது பணத்தை. பாண்டுல பணம் வாங்கினா திருப்பி கொடுக்கறது. இது எலக்டோரல் டொனேஷன் கூட கிடையாது, அடிச்சு புடுங்கிறது காசு. என்ன கேட்டா ஆளுங்கட்சி பல ஆயிரம் கோடி அவங்க கிடைச்சிருக்கு தேர்தல் ரீதியாக. அப்போ ஏன்னா அப்படி எப்படிங்க இப்படி ஒரு மணி பவர் எப்படி கண்ட்ரோல் பண்றது? எப்படி தேர்தல் ஒரு நியாயமான தேர்தல் நடக்கும்? அதனாலதான் அந்த மணி பவரை வச்சுக்கிட்டு தான் அவங்க என்ன பண்றாங்க, அந்த மணி பவரை வச்சுக்கிட்டு ராஜ்யசபை எம்பி தேர்தல் நடக்குது. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 7 சமாஜ்வாதி எம்பி ராஜ்யசபை தேர்தலில் பிஜேபி ஓட்டு போடுறான். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? நம்ம ஊர்ல எடுத்துங்க, திமுகவில் இருக்கவரு அதிமுக ஓட்டு போடுறாருன்னு வச்சுங்க, அவரு ராஜ்யசபா எம்பிக்கு ஆகிறதுக்கு என்ன அர்த்தங்க? காசு வாங்கிட்டாருங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி இமாச்சல பிரதேசம் இன்னைக்கு காலையில் பாத்தீங்கன்னா அந்த 3 பேரும் பிஜேபியில சென்றான் ஓட்டு போட்டவன். அப்போ இந்த மாதிரியா பண்றவங்க தான் நேர்மையை பத்தி பேசுறாங்க, ஒடுக்கத்தை பத்தி பேசுறாங்க, அதை பத்தி எல்லாம் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மாறுறதற்கு பாருங்க. சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரி ஒரு விஷயம், ஒரு சபரிமலை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுல எப்படி மாறினாங்கன்னு சொல்லணும் அந்த கதையை. 4 ஜட்ஜி, தீபக் மிஸ்ரா, கன்வில்கர், நாரிமன், சந்திரசூட், பெண்கள் கோயிலுக்கு போலாம் அப்படின்னாங்க. ஒரே ஒரு அம்மா போகக்கூடாது. தீர்ப்பு கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் 5 நீதிபதிகள். அடுத்து தீபக் மிஸ்ரா ஓய்வு பெற்ற உடனே ரஞ்சன் கோகாய் சீஃப் ஜஸ்டிஸ் ஆகிறாருங்க. ரஞ்சன் கோகாய் தெரியும் பேர் உங்களுக்கு. இப்ப என்னவா இருக்காரு? ராஜ்யசபா எம்பியா இருக்காரு. யார் ஆக்குனது? மோடி ஆக்கினாரு. அவர் காலத்தில் தான் இந்த பாபர் மசூதி இடிச்சது சம்பந்தமான வழக்கு தீர்ப்பு எல்லாம் வந்தது. அப்போ இந்த சபரிமலை தீர்ப்புல இந்த 4-1 இருக்குல்ல, அதை மறுபரிசீலனை மனு போடுறாங்க. யார் எந்த வகையராக்கள் போடுறாங்க உங்களுக்கு தெரியும். அந்த மறுபரிசீலனை மனு வரும்போது அந்த மனு என்ன ஆகணும்? தள்ளுபடி ஆகணும்.
தள்ளுபடி ஆகிறதுக்கு பதிலா அதை 7 ஜட்ஜிக்கு ஆரம்பிக்கலான்றாங்க. எப்படி 4-1 என்பது இப்ப ராஜ்யசபா தேர்தல் மாதிரி 3-2-3 ஆயிடுது. 4 பேர்ல 2 அந்த பக்கம் 3 போயிடுறாங்க. தீபக் மிஸ்ரா ரிட்டையர் ஆயிட்டார், அதுக்கு பேர் ரஞ்சன் கோகாய் வராரு, அவ்வளவுதானே. கல்வில்கர் அந்த பக்கம் மாறிடுறாரு. இப்ப அவர் தான் லோக்பாலோட சேர்மன். யாரு? அந்த ஜட்ஜி தான் இவங்களுக்கு லோக்பால் சேர்மன். அவர் தான் ஊடகம் தான் சொல்ல போறாரு. அவர் தான் உப்பாவிலும் ஈடியிலும் பெயில் விடக்கூடாதுன்னு தீர்ப்பு சொன்னவர் அவர்தான். தீஸ்தா செட்டல்வாடை சிறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னவர் அவர்தான். அவர்தான் இன்னைக்கு லோக்பால் சேர்மன். அப்போ இவருக்கு ரஞ்சன் கோகாய் எம்பி. இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளையும் தங்கள் கட்டுப்பாட்டில், மீடியா அவர்கள் கட்டுப்பாட்டில், எல்லாத்தையும் வச்சிருக்கக்கூடிய இதெல்லாத்தையும் இன்னைக்கு விளக்கி பேசுவதுதான் எங்களுடைய நோக்கம். அப்ப எப்படி ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் இருக்கும்? இந்த உலகத்திலேயே பெரிய டெமோக்ரஸின்றாங்க. அப்ப யார் இந்த தேர்தல் நடத்துறது? தேர்தல் நடத்துறது இந்திய தேர்தல் ஆணையம். அந்த தேர்தல் ஆணையத்துக்கான தேர்தல் ஆணையர்கள் இருக்காங்கல்ல, அவர்களை யார் தேர்ந்தெடுக்கிறது? அவர்களை தேர்ந்தெடுப்பது ஒன்றிய அரசு. அது எப்படி நியாயமா இருக்கும்? அவங்க சொல்ற மாதிரி 7 கட்ட தேர்தல். எங்க 7 கட்ட தேர்தல்? தமிழ்நாடு மாதிரி இடத்துல முதல்ல நடத்திக்கலாம். அங்க அவங்களுக்கே தெரியும் தோத்து போயிடுவோம். வேற எங்க இருக்கோ அவருக்கு தேர்தல் பிரச்சாரம் பண்ணும். அதுக்காக அது 4வது கட்டம் 5வது கட்டம் அதே ஒரே கட்டத்தில் நமக்கு முடிஞ்சு போகுது. அப்ப ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடத்துறது சம்பந்தமாக முதல்ல தேர்தல் ஆணையர் நியமிக்கப்படுறது இருக்குல்ல, அதை நியாயமான முறையில் இருக்கணும். அத உச்ச நீதிமன்றத்தின் அமர்வு 2023 ஒரு ஆண்டுக்கு மார்ச் மாசத்துல KM ஜோசப் தலைமையிலான 5 நீதிபதிகள் அமர்வு 3 பேர் கொண்ட கொலீஜியத்தால பண்ணாங்க. 1 பிரைம் மினிஸ்டர், 2 எதிர்கட்சி தலைவர், 3 சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. அந்த தீர்ப்பை ரத்து செய்து பாராளுமன்றத்தில் உடனடியாக மோடி சட்டம் போட்டார். பிரைம் மினிஸ்டர், எதிர்கட்சி தலைவர், ஒரு கேபினெட் மினிஸ்டர். அவர் பிரைம் மினிஸ்டர் தேர்ந்தெடுக்கிற கேபினெட் மினிஸ்டர். சரி, என்னையா இது? ஏங்க நீங்க சாதாரண உங்களை கேட்கிறேன், எப்படி இருப்பாங்க இந்த நியமனம்? இதுதான் இன்னைக்கு கேள்வி. அவங்க தேர்தல் நடத்துறாங்க, அவங்க சொல்ற மாதிரி எல்லாத்தையும் அவங்க தராங்க. இன்னும் தள்ளிட்டு போனோம். அதுல அருண் கோயல்ன்றவருக்கு 2027 வரைக்கும் பதவி காலம் இருக்கு. அவர் திடீர்னு ரிசைன் பண்றாரு. அவர் நியமனம் பண்றதே சர்ச்சைக்குள்ளது. அவர் நியமனம் ஒரே நாள்ல நடக்குது, அவர் ரிசைன் பண்றாரு. இப்ப 2 போஸ்ட் வேக்கண்டா இருக்கு. அதை கொஸ்டின் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு வருது. அவங்க 5ஆம் தேதி இதை விசாரிக்கிறேன்றாங்க. இந்த 3 பேர் கொண்ட அமர்வு இருக்கு பாரு, பிரைம் மினிஸ்டர், கேபினெட் மினிஸ்டர், எதிர்கட்சி தலைவரை 5ஆம் தேதி நீ கூறதா இருக்கு. அதனால 5ஆம் தேதி கூட்டத்தை 14ஆம் தேதி வச்சுக்கிறாரு. தேதி முன்னா இப்ப இன்னைக்கு இந்த கூட்டம் 23 இல்ல 22 வச்சுக்கிறாரு. 14ஆம் தேதி வச்சு 2 பேர் அப்பாயிண்ட் பண்ணிடுறாரு. என்ன பாரு, என்ன கில்லாடி வக்கீல் இருந்தா தெரியும் அது எப்படின்னு. அப்போ கேஸ் இன்ஃபிளக்சுவஸ் என்ன பாரு, 2 பேர் போட்டக்கூடாது போட்டாச்சு. அவங்க உட்கார்ந்துட்டாங்க. அப்பவே இரவோடு இரவாக நம்ம பிரசிடென்ட் கைது போட்டாங்க. எனவே இதே மாதிரி இந்த இறுதியா சொல்றாங்க. சரி, நம்ம முதுகெலும்புன்னு யார் சொல்லுவாங்க? விவசாயிகள். விவசாயிகள் டெல்லிக்கு வராங்க. பாகிஸ்தான்காரனா வரான், சைனாக்காரனா வரான். அவன் வராம இருக்கிறதுக்கு டிச்சு தோன்ற, பள்ளம் தோன்ற, ஆணி அடிக்கிற ரோட்ல போலீஸ்காரன் உள்ள விட மாட்டேங்கிற. என்ன கேட்டான் அவன் கேட்கறது என்ன? விவசாயிகள் கேட்கறது. நான் கூட ஒரு விவசாய குடும்பத்துல தான் வந்திருக்கேன். என்ன கேட்கிறான்? கட்டுப்படியாகக்கூடிய விலைக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் கொடுன்ற, மினிமம் கேரண்டி, மினிமம் சப்போர்ட் பிரைஸுக்கு சட்டப்பூர்வமான அங்கீகாரம் கொடு. MS சுவாமிநாதன் இவங்க பாரத ரத்னா கொடுத்தாங்க செத்ததுக்கு அப்புறம். அந்த ஃபார்முலா சொல்றதுதான் மினிமம். என்னது? என்ன செலவு அதெல்லாம் ஒரு 50% கூட்டி கொடு அப்படின்றது தான். அதான் மினிமம் சப்போர்ட் பிரைஸ். அதை கொடுக்கறதுக்கு என்ன உங்களுக்கு பிரச்சனை? எனவே அவங்க தொடர்ந்து அவங்க இவர்கள் எல்லாம் நான் சொன்ன எல்லாருக்கும், எதிர்கட்சிகளுக்கு விரோதமான அரசு, மனித உரிமையாளர்களுக்கு விரோதமான அரசு, எல்லாத்துக்கும் இந்த விவசாயிகளுக்கு விரோதமான அரசு, அதுக்கப்புறம் எல்லா அமைப்புகளையும்
எமர்ஜென்சியை விட பல மடங்கு, என்ன கேட்டா 50-100 மடங்கு தங்கள் கையில எல்லா அமைப்புகளையும், ஒரு இப்போ உபா, இடி, ஆர்பிஐ, ஸ்டேட் பேங்க் சொல்றான் எலக்ட்ரல் பாண்ட் கேஸ்ல ஜூன் மாசத்துக்கு அப்புறம் எவரும் எதுக்கு ஜூன் மாசத்துக்கு அப்புறம் அத நல்லா தான் கேட்டாரு அவரு. ஜூன் மாசத்துக்குள்ள எல்லாம் விஷயம் முடிஞ்சிடும். அப்புறம் இப்ப கொடுத்திருக்காங்க, அதுல கூட இன்ஸ்டால்மெண்ட்டா கொடுத்துட்டு இருக்காங்க இந்த விவரத்தை. அப்ப எல்லா அமைப்புகளையும் அவங்க கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்காங்க. எதிர்கட்சிகள் எல்லாரும் எல்லாம் பயமுறுத்திட்டு இருக்காங்க. அதே எதிர்கட்சிகள்ல அவங்களோட ஐக்கியமாய் இணங்கி போயிட்டா அவங்க பேர்ல இடி விசாரணை ரத்தாயிடும். அஜித் பவார் டெப்டி சீஃப் மினிஸ்டர், அவர் பேர்ல ஆயிரக்கணக்கான கோடி இடி குற்றச்சாட்டு, 2700 கோடின்ற. ஆனா இன்னைக்கு டெப்டி சீஃப் மினிஸ்டர் அவங்க இதுல. எனவே இந்த மாதிரியான மோடி அரசை வீழ்த்தணுமா வேணாமான்றதை உங்கள் முடிவுக்கு விடுறோம். நாங்க வீழ்த்த வேண்டும் என்று சொல்கிறோம். அதிலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நிச்சயமாக தமிழ்நாடும் பாண்டிச்சேரியிலும் 40க்கு 40 மதிப்பெண் நம்ம எடுக்கணும் அப்படின்றதும், குறிப்பாக பிஜேபி டெபாசிட் எடுக்க வேண்டும் என்பதும். நான் இறுதியா ஒன்று சொல்றேங்க, தமிழ்நாடு என்றால் ஒன்று திமுக, இல்லை என்றால் அதிமுக. இவங்க 2 பேர் தான் உறுதிப்படுத்தணுங்க. எந்த அகில இந்திய கட்சிக்கும், எந்த அகில இந்திய கட்சிக்கும் சொல்றேன், எந்த அகில இந்திய கட்சிக்கும் இங்க இடம் இல்லை என்பதை நாம சொல்லணும்ன்றதுதான் என்னுடைய கருத்து. ஒவ்வொரு ஊரிலும் நான் எதிர்காலம் அதான் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா மாநிலங்களிலும் வருங்காலத்தில் அந்தந்த லோக்கல் கட்சி தமிழ்நாடு மாதிரியே 1967 ஒரு அகில இந்திய கட்சி ஆட்சி இழந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் அகில இந்திய கட்சியால வர முடியல. இந்த நிலை இந்தியாவில் வேறு எங்கும் கிடையாது. அதுக்காகவே நாம் தமிழ்நாட்டு மக்களை பாராட்ட வேண்டும். நான் சர்டிபிகேட் கொடுக்கல. திமுக அதிமுக அவங்க கிட்ட நிறைய குறை இருக்கலாம். ஆனால் அகில இந்திய கட்சிகளை ஒப்பிடும் போது இவர்கள் உதாரணத்துக்கு ஒண்ணுங்க, நாமக்கல்லில் இந்த வேட்பாளரை மாற்றணும்னு சொன்ன மாற்ற முடிஞ்சது. எனவே நான் சொல்றேன், நீங்கள் நிச்சயமாக மோடியை தோற்கடிப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் நீங்கள் செய்யணும் அப்படின்றதும், கோயம்புத்தூர்ல நிச்சயமாக அண்ணாமலை அவர்கள் தோற்கடிப்பது மட்டும் இல்லாமல் டெபாசிட் இழக்கும்படி நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. விஸ்வநாதன் அவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே அறிவித்த வண்ணம் மிக அவசர நிமித்தமாக நீதியரசர் சென்னை போக வேண்டியிருக்கின்ற காரணத்தினாலே தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறுகிறார். மோடி ஆட்சியினுடைய சகலவிதமான ஊழல் மற்றும் பல்வேறு விதமான சட்டவிரோதமான செயல்களை மிக விரிவாக தரவுகளோடு ஆதாரங்களோடு அவர் விளக்கி நீண்ட உரையாற்றி இருக்கிறார். அதற்காக நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.